வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்குன்னு இல்லை, அதாவது என்னன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், மார்க்கெட் நிஃப்டியினுடைய ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோன், அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும். இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம், ஓகே, ஓகே, இந்த ஜோனுக்கு இருந்தது இல்லையா, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா இது ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மார்க்கெட் எது வரைக்கும் போகும், இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, R1 என்ன, S1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்தேன். அதில் R1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தது ஒன்று அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது என்னென்னா 23,200, அதாவது 23,200 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,200 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை 23,340, அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. 23,290, 23,290. ஸோ அந்த லெவல் மார்க்கெட் 23,300 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் க்ளோசிங் 23,290 மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேலே ட்ரேட் பண்ணக்கூடிய நம்மள மாதிரி சின்ன கேபிட்டல், ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு கேபிட்டல் பண்ணக்கூடிய ட்ரேடர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிஜிஸ்டர், அதாவது செபியினுடைய ஆத்தரைஸ்ட் பங்கு ஆலோசகர் இல்லை, இது ஒரு எஜுகேஷனல் ப்ரப்போஸ் தான். ஸோ நீங்கள் மார்க்கெட் ஒன்றா அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஆத்தரைஸ்ட் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. ஓகே, நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நிஃப்டியினுடைய நாளைக்கு சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி உள்ள க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இந்த க்ளோசிங்க்கு மேலே இந்த ஒரு எல்லோ கலர் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லைனுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறது 23,058 மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 23,508 மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்து இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000, ஒரு நிமிஷம், 22,800. ஸோ 22,800 அப்படிங்கிறது 22,783 வருது. நமக்கு 22,800 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதான் டேவுடைய லோவும் கூட இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த 22,800 அப்படிங்கிற லெவலையும் மார்க்கெட் கீழே வருது, கிராஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 22,270. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட், நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த க்ளோசிங்லேருந்து வருதுன்னா சப்போர்ட் ஃபஸ்ட்டு இந்த 23,50, அந்த 23,050 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அந்த லெவல் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காத பட்சத்தில் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 22,800 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஒருவேளை 22,800 மார்க்கெட் கீழே கிராஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ 22,270. ஸோ இந்த ரேஞ்சு தான் நமக்கு சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டிக்கு. ஒருவேளை மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்னைக்கு டேவுடைய ஹை இருக்குது. ஸோ அந்த ஹை தான் 23,334. ஸோ இந்த ஹையை மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ 23,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மார்க்கெட் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ பார்க்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாமே இது க்ளோசிங்கை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா நமக்கு அந்த 23, அதாவது நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, அந்த 23,340. ஸோ அதுதான்
அது டேவோட ஹையாக இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அந்த 23,334 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் மேலே போய் நல்ல ஒரு க்ளோஸ் வைக்கட்டும். பாடி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, ஃபுல் பாடி க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த 23,500 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 23,334க்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்குன்னா அந்த 23,250 ஓகே, இந்த லைன் இந்த 23,250 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 23,250க்கு கீழே மார்க்கெட் இருந்ததுன்னா சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து 23,50 வரைக்கும் வரும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஃபுல் பாடி க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேண்டில் க்ளோசிங், அதாவது விக்கி வைக்கப்படாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அந்த 23,250க்கு கீழே கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 23,50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஃபுட்டை எடுத்து நம்ம சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இன்கேஸ் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 23,250 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டே ஹையை மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணதான்னு வெயிட் பண்ணுங்கள். டே ஹையை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த 23,334க்கு மேலே மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி விக்கி வைக்காமல் ஒரு பாடி வைக்கணும், ஒரு க்ளோசிங் கொடுக்கணும். நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அந்த 23,500 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் 23,400 350 இல்லைனா நம்ம வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட், அதாவது என்னன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட், ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மேலே நிஃப்டினுடைய ஆல் டைம் ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஓகே. இதுதான் நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் மார்க்கெட் முடிவாகும். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த 23,250 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயா கீழேயா மார்க்கெட் இருக்கான்னு பாருங்கள். மேலே இருந்ததுன்னா டே ஹையை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் சைட் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 23,250 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே, அதாவது இந்த 23,250க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு புட் சைடில் ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதுக்கான டார்கெட் வந்து கீழே வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த 23,250 அப்படிங்கிற லெவல் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் 200 பாயிண்ட் வந்து 200 பாயிண்ட் 150 பாயிண்டாக மார்க்கெட் கீழே வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுனால். ஓகே, இந்த 2 லெவலுக்கு மேலே மார்க்கெட், அதாவது டே ஹையிலே மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்னென்னா, ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள், இல்லை ஓப்பனுக்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருந்துன்னா கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓப்பனுக்கு கீழே இருந்துன்னா புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கான புட் சைடில் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா புட் சைட் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா அந்த 23,334 டேவுடைய ஹை இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி சின்ன ட்ரேடர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ நினச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.